ஸோ 2026 பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இரட்டை படமாக எடுக்கப்பட்ட டிசையர் அப்படின்ற திரைப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஒரு யங் பர்சன் அவனோட வயசுல அதிகமா இருக்க ஒரு அழகான லேடி மேல அஃபேர் வந்த காரணத்தினால அவனோட லைஃப்ல என்னமான ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னு படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நகரும். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம அழகான ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்கும். ரீசெண்டா தான் பாத்தீங்கன்னா இவங்களோட 20th ஆனிவர்சரியுமே வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. என்னதான் இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 20 வருஷமா ஒரு ஃபேமிலி உமனா இருந்தாலுமே இவங்க ஹஸ்பண்ட் கூட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல ஒரு கஜகஜா ஃபீலிங் அப்படி சுத்தமா இல்ல. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பொண்ணுடைய ஸ்விம்மிங் கோச்சா நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அறிமுகம் ஆறாரு. சோ இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு டீப்பான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது உருவாகுது. இதுக்கப்புறம் நடக்கூடிய சொன்னகில்மா சம்பவம்லாம் என்ன கிடைச்சாச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. ஒரு எராட்டிக் த்ரில்லர் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா சம்பவங்கள் அப்படின்னு சும்மா தெருக்கு வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டோரியா பார்க்கும்போது இந்த படத்தோட கதைக்களம் மாதிரியே நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் அப்படின்றது வந்திருக்கு. சோ புதுசா ஸ்டோரி எதிர்பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் படத்தோட மிடில் வரக்கூடிய அந்த ட்விஸ்டா இருக்கட்டும், கிரைம் த்ரில்லர் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் இருந்துச்சு. சோ மெயினா இந்த படத்துக்கு ஆக்டிங் பாத்தீங்கன்னா முக்கியம். சோ படத்துல நடிச்ச நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருடைய ஆக்டிங் பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல தரமா இருந்துச்சு. மத்தபடி இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பெருசா இல்ல, பட் பெருசா பாத்தீங்கன்னா சம்பவங்கள் அப்படின்னு வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க, தனியா மட்டுமே பாருங்க.